அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன். ராகு போயிட்டுருக்காரு மேடம், காலசர்ப தோஷத்தோடு ஆரம்பிக்குது. ராகு என்னதுங்க, யோகத்தை கொடுப்பார். இவ்வளோ நாள் யோகம் இல்லை அப்படின்னாலும் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு யோகம். 5ல் குரு இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்வையாக. இருப்பினும் இந்த ராகு ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூனுக்குள்ளே உண்டு. என்ன குருட்டு அதிர்ஷ்டம்னா, பணம் வரவுங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, ஃபைல் கட்டே எடுக்க முடியாமல் இருந்துச்சு, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த ஜூனுக்குள்ளார நீங்கள் முயற்சியை பண்ணியிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதுக்குள்ளார உங்களுடைய சக்ஸஸை பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு வேகமாக ஓடணும்.
முதையே கொஞ்சம் வேகமெல்லாம் இருக்கும். ஏன்னா ராகு இருக்கறனால அலைச்சல் உண்டு, பயணங்கள் அலைச்சல் உண்டு, வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. விட்டுட்டு ஓடிட்டா கூட பரவாயில்லைன்னு அத்தனை மண்டை குடைச்சலோட கும்பம் இருக்கீங்க. 7.5 சனி வேற, 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், அது வேற பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. ஆனாலும் உங்களுக்கு உடையவன் அல்லவா, கும்பத்துக்கு உடையவன் யாருங்க அதிபதி? சனி பகவான். ரொம்ப பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுக்குங்க, இந்த தமிழ் புத்தாண்டே ராகுவோடைய நட்சத்திரத்தில் சதயத்தில் தாங்க ஆரம்பிக்குது. சதயத்தில் ஆரம்பிக்கும் போது என்னது, ஏதாவது ஒரு யோகம். அப்போ குருட்டதிர்ஷ்டம் சொன்னோம்னா ஷேர் மார்க்கெட்டிங்கில் கிடைக்கலாம், அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கலாம். பாக்கியம் ஏதாவது ஒரு பணம் வரக்கூடிய பணம் தனம் வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஒரு அரை பாகம் பிரிச்சுக்குங்க. 6 மாதம் இப்படி, 6 மாதம் அப்படி, அப்படிங்கிற மாதிரி ஏற்றம் இறக்கம். ஏற்றம் அப்புறமே தான் இறக்கம். ஏன்னா ராகு வந்து பின்னாடி போயிடுவார் மகரத்துக்கு. அதுக்கப்புறம் சனி பகவான் அங்கே தான் இருப்பார். 7.5 சனியில் தாக்கம் இருக்கும். உடல் உபாதைகள் அப்படின்னா எலும்பு கால் பாதிக்கும், மூட்டு வலி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, தூக்கமெல்லாம் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கும்பத்துக்கு ஏற்படும். சின்ன சின்ன தூக்கம் போட்டுக்குங்க. குழந்தைங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். மாணவர்கள் கூட உட்காருங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் கும்பராசியாக இருந்தால் கொஞ்சம் பேரண்ட்ஸு கேர் எடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் படிமா அப்படின்னு நேரமாக எழுப்பிவிட்டு நல்ல புரோட்டீன், நல்ல உணவை கொடுங்க. அந்த உணவு தான் நமக்கு வந்து என்னென்னா அந்த உடல் உபாதைகளை சரிப்படுத்து, பேலன்ஸ் கொண்டு வரும். அப்போ நல்ல ஞாபக சக்திக்கு கொஞ்சம் ஊட்டமான உணவுகள், கேர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க. நீங்களும் நிறைய முயற்சி போடணும். திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து தான் ஜாதகத்தை எடுக்கணும். சில ராசிக்கு மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன், எல்லா ராசிக்கும் கிடையாது. ஆனால் திருமணம் உண்டு கண்டிப்பாக. இந்த ராகு என்னென்னா லவ்வை கூட கொடுக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ மனதை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆசைபாசமெல்லாம் காட்டும். அபிலாசை இடமல்லவா கும்பம், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், அதே மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள். தொழில் சார்ந்து நீங்கள் மனைவியை விட்டு பிரியறதோ கணவனை விட்டு பிரியறதோ இந்த மாதிரி தடைகளும் வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சந்தேகங்கள், வாக்குவாதம் வேண்டாங்க. நான் ஒரு அரசியல்வாதிங்க, எம்எல்ஏங்க, ஒரு கவுன்சிலராக இருக்க போகிறேங்க. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு எலெக்ஷன் பீரியடு. ஸோ அப்போ 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுமக்களிடையே மேடையில் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் தடிப்பாக பேசிடக்கூடாது. சொல்லாத வார்த்தையை சொன்னேன்னு ஒரு புகார், பின்புறமாக இருந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவமானம், கெட்ட பேர், கோர்ட்டு கேஸு, இது மாதிரிகள சில சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்துரும். செய்யாத குற்றத்திற்கு வீண் பழியை சுமக்கக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு வரலாம். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அந்தஸ்து, லாபம், நஷ்ட கணக்கை அன்னன்னைக்கு கூட எழுதி வைங்க. கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த செலவு கிடைக்குதா அல்லது அதிகமான இது இருக்கா. அதிக முதலீடு வேண்டாம். சில ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம். அதிக முதலீடு கோடி கணக்கில் போடுறது, ஒரு 50 லட்சம் 1 கோடி போடுறது, இது மாதிரிலாம் வேண்டாம். ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணலாம். ஊதியமெல்லாம் உண்டு, அலைச்சல் உண்டு இல்லைங்க. எத்தனை ஒரு 10 இடம் காமிச்சா தானே ஒரு இடம் முடியும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த யாத்திரை போகிறதெல்லாம் ஃபேமிலியில் ஒரு குலதெய்வத்துக்கு போகிறது, நேர்த்தி கடன் முடிச்சுக்கிறதுக்கு போகிறது, அதே போல் நான் வந்து பழனிக்கு வேண்டிக்கிட்டேங்க, நடந்து போகிறேன், நடபாதையாக போகிறது, இதெல்லாம் நீங்களே அதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு இடர்பாடு இருக்குது, உங்களுக்கு தடை, அவ்வளோ ஒரு மனசில் மன உளைச்சல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சாமி கோயிலுக்கெல்லாம் நடந்து போகலாமா அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் இது மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நடக்கும், பயப்பட வேண்டாம். ஆடம்பரமாக இருக்க வேண்டாம். எப்படிங்க ஆடம்பரமாக நகை நட்டெலாம் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஜொலிக்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எளிமையாக இருங்க, உங்களோட விஷயத்தில் கரெக்டாக இருங்க. எப்பயும் செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகளை, கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த சனி பகவான் தாக்கம் இருக்கிறனாலே மட்டும் இல்லைங்க, குருவும் கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுவார், ராகுவும் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுப்பார். அப்போ அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல வலிமையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தசாபுத்தி உங்களுக்கு நல்லா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எதுவும், பிரச்சனை இருந்தால் தாங்க ஜாதக கட்டத்தை ஜாதக நோட்டை தூக்கிட்டு விடுவாங்க. பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. இதில் 6 ராசிக்காரங்க ஒடியாந்துருவாங்க.
எனக்கு சனி பகவான் என்னங்க பண்ணுறாரு சொல்லுங்கள், நல்லா ஓடிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ டல் அடிக்குது, பணமே புழக்கமே இல்லைங்க, கையிருப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, இப்போ இனிமேல் கடன் வாங்கக்கூடிய நிலைப்பாடு வந்துருச்சு, எத்தனை பேர் புலம்புறாங்க. அதனால் பணப்புழக்கத்திலையும் கடன் கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் கும்பத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் ஒரு உக்கிர தெய்வமான உக்கிரகாளி, வக்கரகாளி இப்படி சொல்கிறாங்கல்ல, ஆக்ரோஷமான காளி வழிபாடை நீங்கள் நல்ல சிரத்தையாக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கோளறு திருப்பதிகம் படிச்சுட்டு வாங்க. வேயிறு தோழி வங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த புராணம் படிச்சுட்டு வர வர உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருவரசகம் படிங்க, முடியலன்னா எழுதுங்க. எழுதுறனால உங்களுக்கு நிறைய விஷயம் அந்த ஈசனுடைய அருள் கிடைக்கும். அந்த வரியை படித்து பார்த்து எழுதுங்க, அதில் ஒரு ஆக்டிவ் இருக்குது. அப்போ அந்த கவனம் அதில் தான் செலுத்துவீங்க. அதனால் நல்லாயிருக்கும். கும்பராசி ஒரு 70% இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டில் பல விஷயங்களை நீங்கள் ஏற்றம் இறக்கமாக பார்த்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.